ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சூப்பரான மாங்காய் தொக்கு. அதுக்கு ஒரு இரும்பு வாணலியில் 100 கிராம் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் கடுகு போட்டுட்டு 1 ஸ்பூன் பெருங்காய பவுடர் போட்டுக்கோங்க. கடுகு வெடித்ததுக்கப்புறம் பெருங்காயம் போட்டுக்கோங்க. பெருங்காயம் பொரிஞ்ச உடனே துருவி வச்சுருக்கிற மாங்காவை போட்டுக்கோங்க. நான் 2 மாங்காய் துருவி சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எத்தனை மாங்காய் வேணுமோ போட்டுக்கலாம். இந்த மாங்காவை போட்ட உடனே எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வரும். அப்போ அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூனு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் பொடி போட்ட உடனே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நல்லா மிக்ஸ் ஆகுது. அந்த எண்ணெய் ஃபுல்லாக இழுத்துரும் மஞ்சள் பொடி காரப்பொடியெலாம் போட்டதும். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நான் சால்ட்டு போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணுன்னா ராக் சால்ட்டு போட்டுக்கலாம். அப்புறம் நான் 2 மாங்காய்க்கு 6 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நார்மல் மிளகாத்தூள் தான், காஷ்மீரி இதெல்லாம் போடலை. கலர் வேண்டாம், இதுவே நல்ல கலர் வரும். சக்தி சில்லி பவுடர் தான் போட்டிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதும் எண்ணெய் ஃபுல்லாக இழுத்துரும். இதை அப்படியே அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. சிம்மிலேயே இருக்கட்டும். அப்பப்போ கிளறி விடுங்க. எண்ணெய் மிதந்து வரும். இந்த மாதிரி நல்ல எண்ணெய் மிதந்து வர்றப்போ நம்ம இன்னும் அடிக்கடி கலந்து விடணும். இந்த பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா சுருளை வதங்கிடும் மாங்காய். அதில் நல்லா அந்த உப்பு காரம் எல்லாம் இறங்கிடும். இது சாதத்துக்கு தொட்டுட்டு சாப்பிட்லாம், தயிர் சாதத்துக்கு சாப்பிட்லாம், தோசைக்கு கூட சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. சாதம் போட்டு பிசைஞ்சும் சாப்பிட்லாம். நல்லெண்ணெய் விட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ஒரு மாங்காய் இந்த சீசனில் பண்ணி பார்த்துட்டு, இப்போ நிறைய கிடைக்கிது, வாங்கி செஞ்சுட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிப்பியில் மீட் பண்ணலாம். பாய்.